لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا محمد سيد الأولين إمام مكة والمدينة والحرم سيدنا مولانا محمد سيدنا محمد ويا معاشر المسلمين رحمكم الله. وشيخ البخاري رسول الله تعالى عنه عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا اردت بصلاتك يوم الجمعه انصروا ولله فاستمعوا وانصروا رحمكم الله. يغفر الله لنا ولجميع المسلمين كلهم فاستغفروه انه هو الغفور الرحيم البر الكريم والتواب الرحيم. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفر والمشركين واغفرنا بخير وفضل برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. اللهم انا وليامين ولكرمك لما قرأنا وسنة من القول سماء يقول وصهر وسنة من بعده بيسار وعيد كل من كل يوم القرآن برسم المنعم من البلاغة النبي صلى الله عليه وسلم وبركاته أعوذ بالله الله تعالى وبارك عليه எனவே தற்போது நாம் சனத்தை மௌனமாக இருந்து கருதுவதற்கு اللهم تعالى آمين آمين يا رب العالمين والحمد لله رب العالمين. السلام عليكم. اللهم صل وسلم وبارك عليه. الله اكبر الله اكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد سيد الأنبياء والمرسلين صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون صدق الله العليم. عن جابر بن عبد الله رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خير الناس أنفعهم للناس ரவாஹு தபரானி. எல்லா புகழும் அருளாளன் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எம் இறுதி தூதர் கண்மணியாம் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து வாழ்ந்த சஹாபா தோழர்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபிஈங்கள், தாபிஈங்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்களே, பிறன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவை நிறைவு செய்ய வந்திருக்கிறோம். ஜுமாவுடைய ஃபத்வா எங்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். கேட்பவைகளை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். அந்த வகையில் மேடைகளில் பேசப்படுகின்ற விடயங்கள் தான் அல்லாஹ்வுடைய ஏவல், அவனுடைய விளக்கல்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதுகளிலும் அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்தும் விளக்கல்களை தவிர்த்தும் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து நடப்பதற்கும் அவனுடைய விளக்கல்களை நாங்கள் தவிர்த்து நடப்பதற்கும் எமக்கு துணை செய்கின்ற ஒரே ஒரு விடயம்தான் நாம் உள்ளத்திலே ஆழமாக வைத்திருக்கின்ற தக்வா, இறை உணர்வு. அந்த இறை உணர்வோடு நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று குத்பாவின் ஆரம்பத்திலேயே நான் நினைவூட்டியவனாக, காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பிலே அல் குர்ஆன் சுன்னா சீராவுடைய நிழலிலே என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு அருளாக, ஆறுதலாக வாழ்வது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக ரத்தின சுருக்கமான ஒரு ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ഖൈറുன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ். சிறந்த மனிதன் அடுத்த மனிதனுக்கு பயன்பாடுடையவன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் அடுத்த மனிதனுக்கு பயன்பாடு உடையவனாக இருந்தால் போதும். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவன் சிறந்தவன். அதற்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற மறு வார்த்தைகள் தான் அடுத்தவனுக்கு அருளாக வாழுதல், அடுத்தவனுக்கு ஆறுதலாக வாழுதல். ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ்ந்தால் அந்த மனிதன் தான் அடுத்த மனிதனுக்கு பயன்பாடுடைய மனிதன் என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். எனவே எப்பொழுதும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாக்கியங்கள் இருக்கின்றனவே, சிலருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருப்பான், சிலருக்கு திறமையை கொடுத்திருப்பான், பொருளாதாரத்தை சிலருக்கு கொடுத்திருப்பான், உடல் பலத்தை கொடுத்திருப்பான், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை கொடுத்திருப்பான், சொத்து செல்வங்களில், பிள்ளை குட்டிகளில், இந்த உலகத்தில் எவ்வகையான பாக்கியங்களை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோமோ அந்த பாக்கியங்களை நாம மட்டும் பயன்படுத்தாம, தனக்கு மட்டும் அருளாக வைத்துக் கொள்ளாமல், தனக்கு மட்டும் ஆறுதலாக வைத்துக் கொள்ளாம அடுத்த மனிதனுக்கும் அதன் மூலம் பயன்பட்டால் அவன்தான் பயன்பாடுடைய மனிதன். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நியாமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நியாமத்தை
அடுத்தவனுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி கொண்டோமே ஆனால் அது அடுத்தவனுக்கும் ஆறுதல், நாம் பயன்பாடுள்ள மனிதர்களாக எங்களை அல்லாவின் பார்வையில் ஆக்கிக் கொள்வதற்கு அது துணை செய்யும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற நியாமத்துகளால் அடுத்தவனுக்கு பயன்பட்டால் போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஒரு மனிதனை அடுத்த மனிதனுக்கு பயன்பாடுள்ளவனாகவே வளர்த்திருக்கிறார்கள். சஹாபாக்களை வார்த்து வழிகாட்டி இருக்கிறார்கள். தலீம் வ தன்லீம், அறிவூட்டி ஒழுங்குபடுத்திருக்கிறார்கள். எந்த அளவண்டா, இதா தபக்த மரக்கத்தன், உங்களோட வீட்டுல கறி சமைக்கிறீங்க, பக்திர் மா ஆஹா, கொஞ்சம் ஆணத்தை, குழம்போடு சொல்லுவோமே, ஆணத்தை கொஞ்சம் கூட வைங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னத்துக்கு? நீங்க மட்டும் தின்றதுக்கு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பசியோட இருப்பானே, அதுல அந்த ஆணத்தை குழம்பையாவது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்களும் பசியாறி ஆறுதல் அடைகிறீர்கள், அடுத்த வீட்டானும் பசியாறி ஆறுதல் அடைகிறார். கொஞ்சம் ஆணத்தை கொடுத்து ஆறுதல் அடைய செய்கிறோம். கொஞ்சம் ஆணத்தை கொடுத்து பயன்பாடுடைய மனிதனாக மாறுகிறோம். கொஞ்சம் ஆணத்தை கொடுத்து நாம் அடுத்தவனுக்கு அருளாக மாறுகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எமக்கு எவைகளை தந்திருக்கிறானோ அவைகளால் அடுத்தவனுக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் நாங்கள் எங்களை வாழப்பகலை கொள்ள வேண்டும். அதுதான் ஹைருன் நாஸ். இந்த உலகத்துல நாங்கள் பெற்றிருக்கின்ற 4 விடயங்கள், இந்த 4 விடயங்களும் பேரருள். அது யாரு? எம்மை படைத்து பழிவாரிக்கின்ற, நாம் வணங்கி வழிபடுகின்ற ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், அருளாளன் அன்புடையவன். அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகம் செய்கின்ற போது அருளாளனாக அறிமுகம் செய்கிறார். அப்ப எங்கட ரப்பு யாரு? அவனுடைய அடியார்களுக்கு அருளாளன், அவனுடைய அடியார்களுக்கு ஆறுதல் சொல்பவன். இரண்டாவது, நானும் நீங்களும் பின்பற்றுகின்ற இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்ற போது ரஹ்மதன் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கே பேரருள் என்று முஹம்மது நபியை அறிமுகம் செய்கிறார். அப்படியானால் நாம் பின்பற்றுகின்ற இறை தூதர் யார்? உலகத்துக்கே பேரருள், உலகத்துக்கே ஆறுதல். மூன்றாவது, நாம் நமக்காக வழிகாட்டி என்று எடுத்துக்கொண்டிருக்கின்ற குர்ஆன், அந்த குர்ஆனை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்ற போது ஹுதன் வ ரஹ்மதன் லில் முஃமினீன், இந்த குர்ஆன் விசுவாசிகளுக்கு அருளாகவும் நேர்வழியாகவும் இருக்கிறது. எனவே குர்ஆன் அருளாக அல்லாஹ் தந்திருக்கிறான், அது எங்களை ஆறுதல் படுத்துகிறது. நாம் பின்பற்றுகின்ற இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மஸ்லஹா குல்லு, அந்த மார்க்கம் அனைத்துமே நலன். வஅதுலு குல்லு, அந்த மார்க்கத்தில் உள்ள அனைத்தும் நீதி. வரஹ்மத்து குல்லு, அந்த மார்க்கம் முழுவதுமே பேரருள். ஒரு அருள் மிக்க மார்க்கத்தை நானும் நீங்களும் பின்பற்றுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அருளாளன், அடியார்களுக்கு ஆறுதலாக இருக்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரருள் இந்த உலகத்திற்கு, அவர்கள் இந்த உலகத்துக்கு ஆறுதலாக வாழுகின்ற வழிகாட்டலை சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ரஹ்மத், அது எங்களுக்கு ரஹ்மத்தின் பால் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. இந்த மார்க்கம் பேரருள். நான் என்ன சொல்ல வாரேன்டா, நம்முடைய ரப், நாம் பின்பற்றுகின்ற இறை தூதர், நாம் வழிபடுகின்ற குர்ஆன், நாம் ஏற்றிருக்கின்ற இந்த மார்க்கமே இந்த உலகத்துக்கு அருளாகவும் அடுத்த மனிதனின் வாழ்க்கைக்கு ஆறுதலாகவும் இருக்கின்ற பொழுது ஏன் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு ஆறுதலாக இந்த உலகத்தில் வாழக்கூடாது? இத்தனையையும் நாங்கள் பின்பற்றுகின்ற, ஏற்றி நடக்கின்ற, வணங்கி வழிபடுகின்ற இந்த மார்க்கம், இந்த தீன், இந்த குர்ஆன், இந்த வேதம் அடுத்தவனுக்கு அருளாக வாழுகின்ற வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே,
நாம் அடுத்தவனுக்கு அருளாக வாழ்வோம். அப்படி வாழுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த நாட்டிலே நாங்கள் அனுபவித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டிலே நடந்த அனர்த்தம் எங்களை அடுத்த மனிதனுக்கு அருளாக வாழும் சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறது. அடுத்த மனிதனை ஆறுதலாக வாழ வைக்கின்ற சந்தர்ப்பத்தை தந்தது. அடுத்த மனிதனுக்கு பயன்படுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறது. எனவே ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு பயனுள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அடுத்த மனிதனுக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் நானும் நீங்களும் வாழவும். ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். ஒரு வைத்தியர் நோயாளிக்கு ஆறுதலாகவும் அருளாகவும் இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தன் குடிமக்களுக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ வேண்டும். முதலாளி தன் தொழிலாளிக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ வேண்டும். ஒரு அயல் வீட்டான் அடுத்த அயல் வீட்டானுக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ வேண்டும். இப்படி நாம் என்னென்ன வகைகளில் இருக்கிறோமோ அந்த வகையில் அடுத்தவனுக்கு அருளாக ஆறுதலாக பயன்பாடுடையவனாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எங்களை சுயநலம் மிக்கவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலும் குர்ஆனிய வரலாறுகளிலும் நாங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு சம்பவங்களும் குர்ஆனிய வசனங்களும் அருளாக இருக்கிறதே தவிர அது எங்களை ஆறுதல் படுத்துதே தவிர எங்களை வழிகெடுக்கின்ற வழிதவர செய்கின்ற எந்த உபதேசங்களும் குர்ஆனிலே நாங்கள் காண முடியாது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பேரறிஞர். சூரத்துல் காஃப்ல பிந்தின பகுதியில துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியே தொடராக அவருடைய வரலாறு வருகிறது. எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வெள்ளி நாட்களிலும் நாங்கள் அதனை ஓதுகிறோம். என்றே அந்த வசனம் தொடங்குகிறது. துல்கர்னை பற்றி நபியை உங்களிடம் கேட்கிறார்கள், அவரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லி அவரை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற முதலாவது சம்பவம், அவருடைய பயணம் செய்கிறார். மத்லஅ அஷம்ஸ் வ மக்ரிப அஷம்ஸ் வ பைன ஸத்தை, கிழக்கு மேற்கு மலைநாட்டு பகுதிகள் மத்திய பகுதிகளுக்கு பிரயாணம் செய்கிறார். இவர் ஒரு மத்திய நாட்டு பிரதேசத்துக்கு பயணம் செய்கின்ற போது அங்கே யஜூஜ் மௌஜூஜ் என்ற அந்த சமூகத்தை காணுகிறார். அந்த சமூகத்தை சந்தித்த பொழுது அவர்கள் ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, யஜூஜ் மௌஜூஜ் என்ற சாராரால் அவர்களுக்கு அருகே வாழ்கின்ற சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை இவங்களால. அப்ப துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வாராங்க. வந்து யா துல்கர்னைன் இன்ன யஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், நாங்க வாழ்ற தேசத்துல இந்த யஜூஜ் மௌஜூஜ் இவங்க மிச்சம் ஃபித்னா படுத்துறாங்க, துவம்சம் செய்கிறார்கள், எங்களை நிம்மதியாக வாழ விடுகிறாங்க இல்ல என்று முறையிட்டார்கள். இந்த மனிதர்களுடைய பாசையை துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார். தனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ரஹ்மத், அறிவு, ஒரு பொறியியல் சார்ந்த நாலேஜ், இந்த நாலேஜால இந்த மனிதர்களுக்கு நான் பயன்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். முடிவெடுத்துக் கொண்டு காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி கைர், அல்லாஹ் எனக்கு நிறைய நலவு செய்திருக்கிறான், அந்த நலவுகளை உங்களுக்கு நான் பயன்படுத்துகிறேன். எனக்கு நீங்க உங்களோட சக்தி, உங்களால என்ன உதவி செய்ய முடியும், உங்களுக்கு முடியுமானதை கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தருகிறேன். அவங்க என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிற ஈயம், இரும்பு, நெருப்பு இவைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கண்டா, யஜூஜ் மௌஜூஜ்கள் வருகின்ற அந்த மலையடிவார பகுதியை அப்படியே மறைத்து துவாரமிடவும் முடியாது, உடைக்கவும் முடியாத நிலைக்கு அதனை உறுதியாக கட்டி இந்த மனிதர்களின் பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள். இது சம்பவம், இது சாதாரண சம்பவம் மட்டுமல்ல. கியாமனால் வரக்குள்ள யஜூஜ் மௌஜூஜ்கள் வெளிப்படுவார்கள் என்பது ஒரு அடையாளம். இங்கே சொல்ல வரப்போகிற செய்தி என்னவென்றால், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்ட அந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். இதுதான் இன்றைய ஃபத்வாவினுடைய தலைப்புக்கு ஆதாரம்.
ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இந்த நான் செஞ்சேனே உங்களுக்கு இந்த உதவி, இந்த யௌஜூஜ் மௌஜூஜுடைய கூட்டத்திலிருந்து உங்களை பாதுகாத்து அவங்க இனிமேல் எந்த விதமான ஃபித்னாவும் உங்களுக்கு செய்யாம உங்களுக்கு ஆக்கி தந்து உங்களோட உதவியையும் நான் திரட்டி என்னுடைய அறிவையும் பயன்படுத்தி நான் செய்த இந்த செயல் இருக்கிறதே, இது என்ன தெரியுமா? ஆதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. இது எனக்கு என்னுடைய ரப்பு தந்த பேரருள். விலை கொள்ளுங்க, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாக்கியங்களை அடுத்தவருக்கு பயன்பாடுடையதாக ஆக்குகின்ற போதுதான் அது அருளாக மாறுகிறது. எத்தனையோ பேர் ஹை ஸ்டாண்டர்ட் பீப்புள், நல்ல நாலேஜ், அந்த அறிவால் அவருக்கும் பயனில்லை, இந்த சமூகத்துக்கும் பயனில்லாத எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். எத்தனையோ திறன் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், மொழி ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், உடல் சக்தி மிக்கவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் அடுத்தவனுக்கு எந்த பயனும் இல்லை என்றால் அவர் இந்த சமூகத்தின் அருள் அல்ல. அல்லாஹ் அத்தகைய மனிதர்களை பாதுகாக்கவும். தனக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பேர் அருளை பாக்கியங்களை அடுத்தவனுக்கு எந்த அளவு சொன்னாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூர்ப்பது இருக்கிறதே, தபஸ்ஸுமு அலா வஜ்ஹி அஹீக ஸதகா, அடுத்தவனை பார்த்து முகத்திலே மலர்கின்ற அந்த புன்முறுவலை சதக்கா என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், மனிதனுக்கு நன்மையின் நாட்டம் வந்தேனும் புன்முறுவலாவது பூக்குவோமே என்று நினைத்துக் கொள்ளட்டும், அவன் சதக்கா செய்த நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும், புன்முறுவலால் அடுத்தவனுக்கு ஆறுதலாக வாழட்டும், புன்முறுவலால் அடுத்தவனுக்கு அருளாக வாழட்டும். அது சதக்கா என்று எங்களை வலியுறுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனை கண்டா புன்முறுவல் கூறுங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு அடுத்த மனிதனுக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவே வாழ பணிக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்தினுடைய எந்த ஒரு செயலும் எங்களை பிரிக்காது, டிவியேட் பண்ணாது, இணைக்கத்தான் பார்க்கும். ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க ரோட்ல, ரெண்டு முஸ்லிம் சந்திக்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பாதியு பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிப்ர், சலாத்தில் முந்திக் கொள்பவன் பெருமையிலிருந்து நிரபராதியாகிவிட்டான். சலாம் சொல்லுங்க, அவர் அதுக்கு பதில் சொல்லணும், வ அலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் வ பரகாத்துஹு என்று சொல்ல 30 நன்மைகளை சொல்லி இரண்டு சகோதரர்கள் சந்திக்கின்ற போது கூட அவன் ஆறுதலாக ஒருவன் அடுத்தவன் போக வேண்டும், சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், இப்பொழுது நீங்கள் அருளாக பயன்பட்டு விட்டீர்கள், இவருக்கும் ஆறுதல் அவருக்கும் ஆறுதல். நீங்க சும்மா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நாங்களும் அங்கிருந்தும் வாரார், அவரும் சலாம் சொல்லல, இவரும் சலாம் சொல்லல, ஆனால் ஆல்ரெடி ரெண்டு பேருமே நல்லா தெரிஞ்சவங்க, ரெண்டு பேருமே சலாம் சொல்லாமலும் வீடு போய் யோசிக்கிறார்கள், நான் இவருக்கு என்ன செஞ்சேனோ, இவர் யோசிக்கிறார் அவருக்கு நான் என்ன செஞ்சேனோ. ஆறுதல் இல்லாமலேயே அவருடைய மனச்சாட்சி உறுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா சலாத்தை சொல்லிக்கிறார். சலாம் அந்த வார்த்தையினால் ஒரு மனிதன் ஆறுதல் அடைகிறான் என்றால் நாம் அடுத்தவனுக்கு அருளாக வாழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுண்டா, நாங்க தும்முறம் தானே, தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அவரோடு மட்டும் அந்த தும்மல் அல்லாஹ் வச்சு கொள்ளாம அடுத்த கேட்கிற மனிதனும் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. என்ன இவர தும்மல் தன்னோடு மட்டுமல்ல அடுத்த மனிதனையும் இணைத்து பிரார்த்தனை செய்து அருள் பாலிக்கட்டும் என்று துவா செய்கிற அளவுக்கு எங்களை இந்த மார்க்கத்தின் சின்ன சின்ன விஷயம் நாங்க கருதுறது. ஆனா இது பெரிய விஷயம். இந்த சலாம் சொல்லிக் கொள்றது, புன்முறுவல் பூக்கிறது, தும்மினா அதுக்கு பதில் சொல்றது, ஜனாசா வீட்டுக்கு போறது, நோயாளிகளை நோய் விசாரிக்க போறது, எல்லாம் என்ன இது சாதாரண விஷயம் அல்ல. அருளாக ஒருவர் வாழ்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற மிக பெரும் பாக்கியமான செயற்பாடுகள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அற்பமாக கருதுகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹு தஆலா அருளை வைத்திருக்கிறான். அந்த அருளால் அடுத்தவனுக்கு நாங்கள் ஆறுதலாக வாழ வேண்டும். ஒரு தடவை ஒரு ஜனாசா போகின்ற போது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபி கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், மர்ர அலைஹி பி ஜனாஸா ஃபகால முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹு, அப்படி சொன்னாங்க. அந்த ஜனாஸாவை பார்த்து சொன்னாங்க, ஒன்றில் இவர் ஆறுதல் அடைந்து செல்கிறார் அல்லது ஆறுதல் தந்துட்டு போறார். இதான் அர்த்தம். முஸ்தரீஹுன்னா அவர் ஓய்வு பெற்று போறார் அல்லது ஓய்வு தந்து விட்டு போகிறார் என்று இரண்டு வார்த்தைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார். காலு யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் முஸ்தரீஹ் வமல் முஸ்தராஹு மின்ஹு, அப்படின்னா என்ன யா ரசூலல்லாஹ்? ஓய்வு பெற்றார், ஆறுதல் பெற்றார், ஓய்வு தந்தார் என்ற என்ன விளக்கம் என்று சஹாபாக்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அப்துல் முஃமின், ஒரு முஃமினான அடியான், யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ், இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு, அதனுடைய சோதனைகளில் இருந்து விடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளின் பால் போகின்றார். இவர் யாரு? முஸ்தரீஹ், ஓய்வு பெற்றவர். அப்ப அவர் சொர்க்கவாதி. முஸ்தராஹும் மின்ஹு என்றார், ஓய்வு தந்தவர் என்றால், வல் அப்துல் ஃபாஜிர், கெட்ட மனிதன், ஒரு கெட்ட அடியான், யஸ்தரீஹு மின்ஹுல் இபாத் வல் பிலாத் வஷ்ஷஜர் வல் தவாப். சுப்ஹானல்லாஹ். இவருடைய மரணத்தினால் அந்த ஊர் ஆறுதல் அடைகிறது, சக அடியார்கள் ஆறுதல் பெறுகிறார்கள், மரங்கள், எம்மை சூழ இருக்கின்ற மரம் செடி கொடிகள் ஆறுதல் அடைகின்றன, விலங்குகள் கூட அவனுடைய மரணத்தினால் ஆறுதல் அடைந்து விட்டது. அத்தகைய மனிதன்தான் இந்த கெட்ட மனிதன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் என்னத்தை சொல்ல வருது என்று அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற போது நானும் நீங்களும் இந்த சமூகத்திற்கு அருளாக வாழ்ந்து, இந்த சமூகத்துக்கு ஆறுதலாக வாழ்ந்து, இந்த சமூகத்துக்கு பயன்பாடுடைய மனிதனாக வாழ்ந்து சுமந்து செல்லப்படுகின்ற போது இந்த மனிதன் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டுமே, இவ்வளவு ஒரு நல்ல மனிதனை நாங்கள் இழந்து விட்டோமே, இத்தகைய ஒரு மனிதன் இன்னும் வாழ்ந்து வாழ்ந்து எவ்வளவு பணிகளை செய்ய வேண்டுமே என்று ஒவ்வொரு மனித உள்ளங்களும் அழ வேண்டும். இவர்தான் அடுத்தவனுக்கு அருளாக வாழ்ந்த மனிதர். அடுத்தவனுக்கு ஆறுதல் இல்லாமல், அருளாக இல்லாமல், பயன்பாடு இல்லாமல் வாழுகின்ற மனித நிலை எப்படி இருக்கும்? மனிதர்கள் மட்டுமல்ல, அந்த ஊரே நிம்மதி அடையும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கணவனின் மரணத்தில் மனைவி சந்தோஷம் அடைவாள், பெற்றோரின் மரணங்களில் பிள்ளைகள் சந்தோஷம் அடைவார்கள், ஒரு சமூகத்தின் தலைவனின் மரணத்தில் அந்த சமூகம் மகிழ்ச்சி காணும், ஒரு ஆசிரியரின் மரணத்தில் மாணவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இந்த நிலையில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த மனிதர்கள் இந்த சமூகத்தின் அருள்கள் அல்ல. எனவே இந்த சமூகத்துக்கு நாங்கள் அருளாக வாழ வேண்டும். எங்களை சூழ இருந்த விலங்குகள் கூட, எமது வீட்டில் இருந்த ஒரு பூனை, எமது சூழலிலே இருந்த கிடந்த ஒரு நாய், ஒரு மாடு அல்லது ஆடு கூட எமது மரணத்தில் மகிழ்ச்சி அடையும் என்றிருந்தால் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த சமூகத்துக்கு அருளாக வாழவில்லை. அல்லாஹ் அதிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களை கொண்டு அடுத்தவனுக்கு அருளாக வாழ வேண்டும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விரும்பி இருக்கிறார்கள். ஏன் நான் இதை வலியுறுத்துகிறேன் என்றால், அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நிலையில் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு அந்தஸ்தில் வைத்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக என்றாலும் சரி, அறிவு ரீதியாக என்றாலும் சரி, சிந்தனை ரீதியாக என்றாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும், அழகு என்றாலும் சரி, ஆளுமை என்றாலும் சரி, ஆன்மீகம் என்றாலும் சரி, பண்பாடு என்றிருந்தாலும் சரி, அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த பாக்கியங்களிலே கூடல் குறைவுகள் இருக்கும். கூடல் குறைவு என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. இத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், அல்லாஹ்வை அஞ்சுவது கூட உன்னால் எவ்வளவுக்கு அஞ்ச முடியுமோ அவ்வளவுக்கு அஞ்சு என்று சொல்லுகின்ற குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் தந்திருக்கின்ற பாக்கியங்களை உன்னால் எவ்வளவுக்கு அடுத்தவனுக்கு அருளாக ஆறுதலாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற மார்க்கம் தான் இந்த மார்க்கம். அப்ப எனவே நாங்க யோசிக்க தேவையில்ல, மிக பெருசா கொடுத்தா தான் சரி,
நாம கொடுக்குறோம்னா லட்சக்கணக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சதக்காவுடைய விஷயத்துல இத்தகைன் நார வலவு பிஷ்ஷிக்கி தம்ரத்தின், ஒரு ஈத்தம்பழ துண்டு, ஈத்தம்பழமும் இல்லை, முழு ஈத்தம்பழமும் அல்ல, ஈத்தம் பழத்தினுடைய ஒரு துண்டை ஏனும் நரகத்தை கொடுத்து நரகத்தின் நெருப்பை அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவளை நாங்கள் சக்கராத்துடைய நேரத்துல கவலைப்படக்கூட அல்லாஹ் எங்களுக்கு தந்த பாக்கியத்தை கொடுக்கறிஞ்சு நிறைய கொடுத்திருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் என்று கவலைப்படக்கூடாது. இப்படி ஒரு சஹாபி தன்னுடைய சக்கராத்துல கவலைப்பட்டாங்க. லைத்தஹு கான பஈதா, இன்னும் தூரமாக இருந்திருக்க கூடாதா? லைத்தஹு கான ஜதீதா, அது புதுசா இருந்திருக்க கூடாதா? லைத்தஹு கான காமிலா, அதை நான் முழுமையாக கொடுத்திருக்க கூடாதா என்று சக்கராத்துடைய நிலையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மரணித்த ஒரு சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் போய் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய கை சேதம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல அருளாக வாழ்ந்திருக்கிறான், அடுத்தவனுக்கு ஆறுதலாக வாழ்ந்திருக்கிறான். அந்த அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ்ந்ததனுடைய நன்மையை அல்லாஹ் சக்கராத்தில் காட்டி இருக்கிறான். காட்டுகின்ற போது அவர் சொல்லுகிறார், லைத்தஹு கான பஈதா, இன்னும் தூரமாக இருந்திருக்க கூடாதா என்று ஏன் சொன்னார் என்றால், அவர் ஒரு நாள் வீதியால் நடந்து வருகின்ற போது ஒருவருக்கு லிஃப்ட் கொடுக்கிறார். அவரை கொஞ்சம் ஏத்திட்டு போய் விடுறது. நாங்கள் தான் ரோட்டால வரக்குள்ள யாராவது மனிதன் வந்தா நிப்பாட்டி கேட்கணும், வாரீங்களா ஏறுறீங்களா? அவர் ஏறாமிக்கிற வேற விஷயம். அப்படி ஒரு நாள் அவர் ஏற்றி கொண்டாரு. ஏற்றி கொஞ்ச தூரத்துல அவர் இறங்குற இடம் வந்துட்டு அந்த கூலி இந்த மனிதருக்கு காண்பிக்கப்பட்ட போது அவர் சொல்லுகிறார், நான் அவரை சுமந்து சென்ற தூரம், ஏற்றி சென்ற தூரம் இன்னும் இருந்திருக்க கூடாதா? எவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்கு. அன்புக்குரியவர்களே, நன்மை செய்த மனிதன் கவலைப்படுகிறான், தீமை செஞ்சவன் நிலைப்பட அல்லாஹு ஆலம். நன்மை செய்த மனிதன் கவலைப்படுகிறான், சக்கராத்துடைய நேரத்துல நான் செஞ்ச இந்த நன்மை இன்னும் கொஞ்சம் தூரம் வந்திக்கப்படாதா? மற்றும் ஒரு தடவை பசியோடு ஒரு மனிதன் வருகிறான், எனக்கு பசிக்கிறது என்று சொல்கிறான். தன்னுடைய ஒரு ரொட்டியிலே பாதியை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த பாதியை கொடுத்த நன்மை இவருக்கு காட்டப்படுகிறது. அந்த நன்மையை நினைச்சு சொல்றாரு, நான் அந்த முழு ரொட்டியையும் அவருக்கு கொடுத்திருக்கப்படாதா? நன்மைக்காக கை செய்தப்படுகிறார். ஒரு நாள் ஒரு ஆடை இல்லை, எனக்கு ஆடை தரமாட்டீர்களா என்று கேட்டவர்கின்ற போது தன்னுடைய ஒரு பழைய ஆடையை தர்மமாக செய்கிறார். அதனுடைய நன்மை காட்டப்படுகிறது. லைத்தஹு கான ஜதீதா, இது ஒரு புதுசை நாம் கொடுத்திருக்கப்படாதா? சகோதரர்களே, அடுத்தவருக்கு ஆறுதலாக வாழ்வதற்கு நாங்கள் இருப்பதை கொடுத்தேனும் அல்லாஹ்வுடைய அருளையும் பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அருளாளன், அவன் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். அடியார்களுக்கு ஆறுதல் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆறுதலை தவிர வேறு எந்த ஆறுதலும் இந்த உலகத்தின் உள்ளங்களை தாக்காது. இன்றைய இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட, மரணித்த, சொத்துக்களை இழந்த, உயிர்களை இழந்த பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்து இன்று நிலைமை மாறி இருக்கின்ற அத்தனை மனிதர்களும் உணர வேண்டும், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் அருளாளன். அவன் சொல்லுகின்ற அந்த அருளாளன் தனது அடியார்களுக்கு சொல்கின்ற ஆறுதல் சாதாரணமானவை அல்ல. ஒலா தஹினு ஒலா தஹ்ஸனு அல்லாஹ் சொல்ற குர்ஆன், கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. என்னை விசுவாசித்துக் கொண்டே இருக்கும் காலமெல்லாம், என் மீதான விசுவாசம் உறுதிப்படும் நேரமெல்லாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். உங்களுடைய அழிவு, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய சோதனை உங்களுக்கு கவலையை, சஞ்சலத்தை ஏற்படுத்தவே கூடாது என்று சொல்பவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்ற போது, அருளாக இருக்கின்ற போது, நாம அடுத்த மனுஷனுக்கு எப்பயும் ஆறுதலாயிருக்கோம், அருளாயிருக்கோம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவண்டா என்ன பெரிய பாவம் செஞ்சாலும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நிராசை ஆயிராய். தௌபா செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, நான் உங்களை மன்னிப்பேன். அந்த ரப்புல் இஸ்ஸத் நாம் செய்கின்ற பாவங்களுக்கு கூட ஆறுதல் அளிக்கிறான் என்றால், அந்த ரப்புல் இஸ்ஸத்தே அடியார்களுக்கு ஆறுதலாக இருக்கின்ற போது நாம் ஏன் அடுத்த மனிதனுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடாது?
பயன்பாடுடையவளாக இருக்கக்கூடாது. அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்துல வந்த எல்லா இறை தூதர்களும் அவங்களோட உம்மத்துக்கு ஆறுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையில ஹிஜ்ரத் போற நேரம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நேரம், எதிரிகள் சுத்துற நேரம், அபூபக்கர் அலிக்கு என்ன சலனம் வருது? யா ரசூலல்லாஹ், இவங்க கண்டாங்கண்டா நம்மட நிலைமை என்ன ஆகும், நம்மட உயிர் நிலைமை என்ன ஆகும் என்று சொன்ன நேரம் அந்த இறை தூதர் மேலும் பயமூட்டவில்லை. லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான். இறை தூதர்கள் ஆறுதல் படுத்துறாங்க. எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கௌம் ஓடுகிறது, ஃபிரௌனுடைய கௌம் விரட்டி வருகிறது, நைல் நதி முன்னே குறுக்கிடுகிறது, பின்னே ஃபிரௌனுடைய படை. இரண்டு இக்கட்டான சூழல், கற்பனை பண்ணி பாருங்க. வலம்மா தரா அல் ஜம்ஆன், ரெண்டு இக்கட்டான சூழல். கால அஸ்ஹாபு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் சொன்னார்கள், இன்னா லமுதுரகூன், மாட்டிக்கிட்டோமே. எப்படிங்க நிலைமை? அங்க நைல் நதி தண்ணி போகையில, இங்கால ஃபிரௌனுடைய படை வந்தா நாம சரி என்ற நிலைதான் அது. இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சேர்ந்து பாடல, எப்படியாவது நீங்கி கடங்கன்னு சொல்லல, எப்படியாவது இவங்களோட சேர்ந்து சாகு என்று சொல்லல. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் என்ன ஆறுதல் படுத்துகிறார்கள் என்றால், கால கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தி. அப்படி இல்லை, நீங்க சொல்ற போல நாம மாட்டிக்கொள்ளல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அந்த ரப் நமக்கு வழிகாட்டுவான். ஆறுதல் படுத்தினார்கள். ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன் ضرب بعصاك البحر, உடனே அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், மூசாவே உங்களோட கம்பால அடிங்க, நதி பிளக்கிறது, பாதுகாக்கிறான். இதுதான் ஆறுதல். ஒரு இறை தூதர் அந்த சமூகத்துக்கு ஆறுதலாக இருந்தார்களே தவிர, அவர்களை சோதிக்கப்பட்ட பொழுது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்த பொழுது, அவர்கள் என்னென்னத்தெல்லாம் அவர்கள் அசௌகரியமாக கருதினார்களோ அத்தனை பொழுதுகளில் எல்லாம் அந்த இறை தூதர்கள் அருளாகவும் ஆறுதலாகவும் தான் வாழ்ந்திருக்கிறார். எனவே நாமும் தான் என்ன சூழல் வந்தாலும் அடுத்தவனுக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ வேண்டிய மனோபக்குவத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரரே, மனிதன் மனிதனுக்கு ஆறுதல் அறிக்கணும். எப்பை அல்லாஹ்வுடைய வலியுறுத்தல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ வேண்டுமே தவிர பாரமாகவும் எதிராகவும் வாழ்ந்துவிடக் கூடாது. அன்புக்கு இஸ்லாமிய சகோதரரே, எந்த அளவுண்டா நிறைய குர்ஆனுடைய சம்பவங்களை நாங்க வாசிச்சா தெரியும். எங்களுக்கு தெரியும், எதர்ச்சையா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கொலை ஒன்று செஞ்சுட்டாங்க. குர்ஆன்ல வரும், சூரா 28-20 வசனம். எதர்ச்சியான கொலை, டைம் இல்லாத சொல்றதுக்கு. இந்த சந்தர்ப்பத்துல அந்த கொலை செய்யப்பட்ட மனிதன் சார்ந்த ஏனையவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மூசாவை கொலை செய்யணும் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நம்மட ஒத்தனை கொலை செஞ்சு போட்டாரு, மூசாவை நாம கொலை செஞ்சே ஆகணும் என்று திட்டம் தீட்டுறாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னிச்சு விட்டாங்க, மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. நடந்தது எதர்ச்சியாக, இதான் சம்பவம். இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த விஷயம் சரியா, திட்டம் போடுறாங்க, நம்மள கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க என்ற செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. வஜா ரஜுலுன் மின் அக்ஸல் மதீனா யஸ்ஆ, ஒரு மனிதர் அந்த பிரதேசத்திலிருந்து விரைந்து வருகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. கால யா மூசா இன்னல் மலஅ யஅ்தமிரூன பிக லியக்துலூக, உங்களை கொலை செய்யறதுக்கு இப்படி ஒரு திட்டம் போடுறாங்க, எனவே ஃபஹ்ருஜ் இன்னி லக மினன் நாஸின், நீங்க ஊரை விட்டு போறதுதான் சரி, உங்களை பாதுகாப்பா வச்சு கொள்றதான் சரி என்று நான் உபதேசிக்கிறேன். இந்த சம்பவம் கொலை செஞ்சாரு உபதேசிச்சாருங்கிறது அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்த அந்த திட்டத்தை தெரியப்படுத்தி அவரை பாதுகாத்து ஆறுதலாக அந்த ஊரினுடைய ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அவருக்கு அதை கேள்விப்பட்டாருண்டா, இவரை பாதுகாக்கணும்டா, நன்மையான விஷயம் உண்டுண்டா சொல்லணும். நாம வெள்ளம் நம்மட வீட்டுக்கு வந்து அடுத்த வீட்டுல நிக்குது, இவர் அடுத்த வீட்டுக்கும் செல்ல மாட்டாரு, எப்படியோ வெட்டிக்கிட்டி அங்கேயாவது போய் அடிச்சுட்டு போயிடட்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தவனுக்கு வருகின்ற தீங்கிலிருந்து தன்னை மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ளாமல் அடுத்தவனையும் பாதுகாக்கின்ற மனோநிலை, அதுதான் பேரர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வெளியேறி போறாங்க. போற நேரத்துல
அவர்கள் இடையில 2 பொம்பளை பிள்ளைகளை தண்ணீர் கொடுக்கின்ற அந்த இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹெல்ப் பண்றாங்க. இந்த பெண் பிள்ளைகள் போய் வாப்பா கிட்ட அந்த உதவி செஞ்ச விஷயத்தை சொல்றாங்க. பெரிய சம்பவம், சூரத்துல் கஸஸ். வாப்பா என்ன செய்யறாருன்னா, அந்த மூசா அவரை வர சொல்லுங்க, கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து இந்த 2 பெண் பிள்ளைகள வாப்பா மூசா அலைஹிஸ்ஸலாத்துற சம்பவத்தை விசாரிக்காரு. என்ன விஷயம், ஊரை விட்டு வந்தேன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, நான் அப்படி எதிர்ச்சியா அவரை கொலை செஞ்சுட்டேன். எனக்கு திட்டம் போட்டாங்க நம்மளை கொலை செய்யறதுக்கு. அது ஒரு மனிதர் அன்னைக்கு வந்து சொன்னாரு, நான் ஊரை விட்டு வந்துட்டேன். வார நேரம் தான் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினேன். அவங்களோட ஆண் சமூகத்துக்குள்ள வெக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க, உதவி செஞ்சேன். அப்ப அவர் சொன்னாரு, என் மகள் ஒரு மகள் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தாரன் என்று சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் இப்படி சொல்கிறார். வலம்மா ஜாஅஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதனிடம் வந்த போது வகஸ்ஸ அலைஹில் கஸஸ், நடந்த சம்பவத்தை எல்லாம் அவர் சொன்னார். சொன்ன உடனே அந்த 2 பொம்பளை பிள்ளைகள வாப்பா சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், கால லா தஹஃப், மூசா நீங்க பயப்படாதீங்க, நஜௌத மின் கௌமின் ஸாலிமீன், உங்களுக்கு அநியாயம் செய்ய போறீங்க என்று தானே நீங்க வந்த, அந்த அநியாயம் செய்ய போற கூட்டத்தில் இருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன். நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, அதனால கவலைப்பட வேணாம். என்ன சொல்லுது இது? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் ஆறுதல் அடைகிறான். தனக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை, சங்கடத்தை, பிரச்சனையை அறிந்து அவன் அருளாக வாழ முனைகிறான். இது இந்த சம்பவத்தை சொல்லுவாங்க, ஒரு மாமனார் தன் மருமகனுக்கு ஆறுதல் ஆயிடும். 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளைய மூசா கல்யாணம் முடிச்சு கொடுத்த மாமனார் தான் இவர். இந்த மாமா அந்த மருமகனுக்கு ஆறுதல் ஆயிடுறார். பயப்படாதீங்க மருமகன், ஒன்றும் நடக்காது உங்களுக்கு, அப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு உதவி செய்யறேன். இதுதான் சகோதரர்களே, அடுத்தவனுக்கு என்ன நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த நிலைகளில் எல்லாம் ஆறுதலாக அருளாக வாழ்ந்து மரணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்யணும். அடுத்தவனுக்கு அருளாக வாழ்ந்து ஆறுதலாக வாழ்ந்து பயன்பாடுடைய மனிதர்களாக வாழ்ந்தால்தான் ஹைருன் நாஸ், சிறந்த மனிதன் என்று சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், அந்த சொல்லுக்கு சிறப்பான விளக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டிலே நடந்திருக்கின்ற அத்தனை அந்த பேரழிவுகளுக்கெல்லாம் நாங்களும் ஆறுதலாக இருந்தோம். எமது காத்தாங்குடி இந்த மண் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாக, உடல் ரீதியாக எல்லாம் சென்று ஆறுதலாக இருந்தோம். இதுதான் இந்த நாட்டையும் தேசத்தையும் கட்டியெழுப்பும். கடைசியாக 4 விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த அனர்த்தம், இந்த நாட்டிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தம் இருக்கிறது, அதிலிருந்து இந்த நாடு விடுபட வேண்டும். எனவே இந்த காலகட்டத்தில் 4 விடயங்களை எங்களோட உள்ளத்துல ஆழமாக பதிச்சு கொள்ளணும். ஒன்று, அல்லாஹ்வை நாம அருளாக பார்ப்போம், எங்களோட பிள்ளைகள்டையும் அருளாக சொல்லிக் கொடுப்போம், பாதிக்கப்பட்டவங்கள்ட்டையும் அல்லாஹ்வை அருளா அறிமுகப்படுத்தும். இரண்டா, அல்லாஹ் எங்களை சோதிக்கான், தண்டிக்கான், இது என்ன நமக்கு தான சோதனை என்று அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கை உண்டாகின்ற மனோநிலை இன்று உருவாகி வருகிறது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். முதலாக நானும் நீங்களும் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணி, அல்லாஹ்வை அருளாளனாக அடையாளப்படுத்தி அந்த ரப்புல் இஸ்ஸத்தோடு எங்களுடைய உறவையும் உணர்வையும் வைத்துக் கொள்வது. 2வது, ஏனைய படைப்புகளோடு நானும் நீங்களும் அருளா வாழும். அது மிருகங்கள்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, சக மனிதர்களோடு போல ஏனையவர்களோடும் நாங்கள் அருளாக வாழவும். அப்படி அருளாக வாழ்ந்ததால் தான் ஒரு பெண்மணி, மோசமான பெண்மணி, நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறாள், சுவனவாதி என்று சொன்னார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை. ஏன்? அந்த நாய்க்கு அவள் அருளாக, அந்த நாயினுடைய தாகத்தை தீர்த்து ஆறுதலாக வாழ்ந்ததின் காரணமாக. எனவே சக மனிதர்களோடும் படைப்புகளோடும் நானும் நீங்களும் அருளாகவும் ஆறுதலாகவும் வாழ வேண்டும். 3வது தான், நமக்கு நாம அருளா வாழணும். நிறைய பேர் பெடப்பாகிறாங்க, பிசினஸ் அடிபட்டிக்கும், குடும்ப வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும், படிப்பு வந்திருக்காது, பரீட்சையில சித்தி அடையாம இருப்போம். அப்படியே தன்னைத்தானே பெடப்பாக்கி தூக்குல இடுறதும், தற்கொலை பண்ணிக் கொள்வதும், ஓடி போவதும், வீட்டை விட்டு வெளியே செல்லுவதும், மனைவி கணவன் பிரச்சனை என்றால் கோபித்துக் கொண்டு ஆங்காங்கே போய்வதும் என்பது ஏன் வருகிறது என்றால், தன்னைத்தான் ஒரு கணம் வீட்டி பார்க்க வேண்டும். அல்லாஹ் இத்தனைக்கும் தீர்வு வைத்திருக்கிறான், நான் எனக்கு அருளாக வாழ வேண்டும் என்று. நிறைய பேர் தனக்கு அருள் இல்லை. 4வது தான், அன்புக்குரியவர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டுக்கும் தேசத்துக்கும் அருளாக வாழ வேண்டும். இந்த தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வாழுகின்ற தேசம், இந்த தேசத்தை விட்டு நாங்கள் இன்னொரு தேசம் போக மாட்டோம், போகவும் முடியாது.
இந்த தேசத்துடைய நலனிலே எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே ஒவ்வொரு சிறுவர்கள் முதல் ஆண்கள் பெண்கள் அனைவருமே அடுத்தவனுக்கு அருளாக ஆறுதலாக வாழ்ந்து அல்லாவின் பார்வையில் சிறந்த மனிதனாக நானும் நீங்களும் மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. அப்தே ரஹ்மானே நீ அருளாளன் அன்புடையவன். யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் நாங்கள் செய்த தவறுகளையும் தப்புகளையும் மன்னித்து எங்கள் மீது ஏற்பட்டிருக்கின்ற அந்த பேர் சோதனையிலிருந்து எங்களை மீளச் செய்வாயாக. இந்த நாட்டிலே அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. فيا عباد الله اوصيكم اولا واياي بتقوى الله فان التقوى كنز للمؤمنين وزاد للاخره. الله تعالى يقول له وسط القائلين واذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. بارك الله لي ولجميع المؤمنين اجمعين فاستغفروه انه هو الغفور الرحيم. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. اما بعد فيا عباد الله المؤمنين اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. ان الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله ان الله امركم امرا عظيما وبدا بنفسه تعليما وثنى بملائكته المسبحه تكريما. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم ارحم الخلفاء الراشدين المهديين امير المؤمنين سيدنا ابو بكر الصديق سيدنا عمر بن الخطاب سيدنا عثمان بن عفان سيدنا علي بن ابي طالب رضي الله تعالى عنهم وعن ستة الباقين من عشرة المبشرين بالجنة وعن حمزة والعباس وعن شبابين الكريمين أهل الجنة الحسن والحسين وعن أمهات سيدة النساء البتول فاطمة الزهراء بنت الرسول وعن أزواج الطاهرات الأمهات المؤمنين والمهاجرين والأنصارين الأجمعين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تصوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن المنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جل جبار يذكركم واشكركم ولذكر الله أكبر. الله يعلم ما تصنعون. أقيموا الصلاة. اللهم صل وسلم وبارك عليه. الله اكبر الله اكبر. اشهد ان لا اله الا الله اشهد ان محمدا رسول الله. حي على الصلاه حي على الفلاح قد قامت الصلاه قد قامت الصلاه. الله اكبر الله اكبر. لا اله الا الله. Allah